எல்லாருக்குமே வணக்கங்க. இன்னைக்கு நாம என்ன தகவல் பார்க்க போறோம்னா, இந்தியாவை மிரட்ட நேபாளத்தில் படைகளை தரையிறக்கும் அமெரிக்க அதிபர் டிரம்ப். ஆசிய கண்டத்துல நேபாள நாட்டை மையப்படுத்தி இந்தியா அமெரிக்காவுக்கு நடுவுல இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஜியோ பாலிடிக்ஸ்ல பலனுள்ள நிறைய தகவல்களை நாங்க கொடுத்துட்டு இருக்கிறோம். நீங்க வீடியோஸை பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. எங்களுக்கு பண்ற பெரிய உதவி என்னன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றது தாங்க. அதனால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாங்க சில புத்தகங்களை டேக்டு ப்ராடக்ட்ஸா கொடுத்துருக்கோம். அது உங்களுக்கு பயன் தரும் நாங்க நம்புறோம். போய் அதை செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ரஷ்யாவோட அதிகார மையமா இருக்கிற கிரெம்ளின்ல இருந்து ஒரு அறிவிப்புன்றது வெளியிடப்பட்டிருந்தது. அந்த அறிவிப்புனால தாங்க அமெரிக்கா இந்தியாவுக்கு நடுவுல இருக்கிற டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்ல சில பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறதாவும் தகவல் வந்திருக்குது. என்னதான் அமெரிக்கா இந்தியாவை நாங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னரா தான் பாக்குறோம்னு சொல்லிட்டு இருந்தாலும் இந்தியாவுக்கு எதிரான பல நகர்வுகளையும் அமெரிக்கா கையில் எடுத்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுலயும் கடந்த ஒரு வருஷத்துக்கு மேல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து இந்தியாவோட நீண்டகால பிரச்சனையில இருக்கிற பாகிஸ்தான் நாட்டோட அதிகமா நட்பு பாராட்டிட்டு இருக்காரு. இப்ப கடந்த ஒரு மாசத்துக்கு மேல நீடிச்சிட்டு இருந்த ஈரான் அமெரிக்கா போர்ல இந்த போரை நிறுத்துறதுக்கான பேச்சுவார்த்தையிலையும் பாகிஸ்தான ஒரு மீடியேட்டரா மாத்தி வச்சது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தாங்க. என்னதான் அமெரிக்காவோட சிஐஏ பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீரை நம்பிக்கைக்குள்ளான ஒரு ஆளா பார்க்க வேணான்னு ட்ரம்ப் கிட்ட சொல்லியிருந்தாலும் அதை பத்தி எல்லாம் பெருசா கவலைப்படாத ட்ரம்ப் பாகிஸ்தானோட தன்னோட டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பை அதிகமாக்கிட்டு தான் போயிட்டு இருக்காருன்னு குளோபல் மீடியாவா இருக்க ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட நிலைமையில ரஷ்யாவோட கிரெம்ளின் மாளிகை இந்தியா ரஷ்யாவுக்கு நடுவுல போடப்பட்டிருந்த லாஜிஸ்டிக் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் பிரகாரம் இந்தியாவோட படைகள்ல இருந்து 3000 வீரர்களும் ரஷ்யாவோட படைகள்ல இருந்து 3000 வீரர்களும் ரெண்டு நாடுகள்லயும் மாறி மாறி தரையிறக்கப்படுவாங்க. இதோட சேர்த்து ரஷ்யாவோட போர்க்கப்பல்ல 10 போர்க்கப்பலும் 5க்கு அதிகமான போர் விமானங்களும் இந்தியாவோட பேஸ்ல வந்து தரையிறங்க இருக்குதுங்க. அமெரிக்கா ரஷ்யான்ற இந்த ரெண்டு நாடுகளோட இந்தியாவுக்கு இதுக்கு முன்னாடியே நிறைய ஸ்ட்ராட்டஜிக் ஒப்பந்தம்ன்றது போடப்பட்டிருந்தது. அமெரிக்காவோட இந்தியா போட்டிருக்க ஒப்பந்தத்துக்கும் அதுவே ரஷ்யாவோட இந்தியா போட்டிருக்க ஒப்பந்தத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள்ன்றது இருக்குதுங்க. அமெரிக்காவோட இந்தியாவுக்கு இருக்கிற டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப்ன்றது ரொம்ப கம்மியான அளவுல தாங்க இருக்குது. அமெரிக்காவோட போர் கப்பல்களும் போர் விமானங்களும் மெயின்டெனன்ஸ் மாதிரியான காரணங்களுக்காக தான் இந்தியாவோட பேஸ்ல நிறுத்தி வைக்கிறதுக்கு அனுமதின்றது ஒப்பந்தத்தில் இருக்குது. ஆனா அதே சமயம் ரஷ்யாவோட இந்தியா போட்டிருக்க ஸ்ட்ராட்டஜிக் ஒப்பந்தம்ன்றது ரஷ்யாவோட படைகள் இந்தியாவில் நிறுத்தி வைக்கிற அளவுக்கு, அதாவது ரஷ்யா இந்தியாவோட ராணுவ தளங்களை பரிபூர்ணமா பயன்படுத்துறதுக்கு அது அனுமதி கொடுக்குது. இதனால கலக்கத்தில் இருக்கிற அமெரிக்கா தன்னோட நீண்ட கால திட்டத்தை இப்ப நேபாளத்துல சாத்தியப்படுத்த முயற்சி பண்ணிருக்கிறதா தகவல் வந்திருக்குதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ரஷ்யா இந்தியாவில் ஸ்ட்ராட்டஜிக்கா கால் பதிக்கிறது அமெரிக்காவுக்கு பிடிக்கலன்றதுனால இப்ப நேபாளத்துல அமெரிக்க படைகளை தரையிறக்கிறதுக்கான நகர்வுகளை ட்ரம்ப் நிர்வாகம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறதா குளோபல் மீடியாவா இருக்க தி கார்டியன் வந்து செய்தி வெளியிட்டு இருக்காங்க. அமெரிக்கா மாதிரியான வல்லரசு நாடுங்க சின்ன நாடுகளை தான் பெரும்பாலும் டார்கெட் பண்ணி அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அந்த நாட்டில் சாத்தியப்படுத்த முயற்சி பண்ணுவாங்க. அந்த அடிப்படையில் கடந்த 2020 இருந்து இப்ப வரைக்கும் கடந்த 5 வருஷமா இந்தியாவை சுத்தி இருக்கிற நாடுகள்ல எதனாவது ஒரு நாட்டில் ராணுவ தளத்தை பர்மனண்டா கட்டமைக்கணும் தான் அமெரிக்கா ஆசைப்படுறாங்க. இப்படி இந்தியாவை சுத்தி இருக்கிற தெற்காசிய நாடுகள்ல எப்படியாவது ஒரு பர்மனண்டான ராணுவ தளத்தை கட்டமைச்சிட்டா அதையே பயன்படுத்தி ஜியோ பாலிடிக்ஸ்ல தனக்கான சாத்தியமான விஷயங்களை பண்ணிக்க முடியும் தான் அமெரிக்க அரசாங்கம் நினைக்கிறாங்க. அமெரிக்கா கடந்த 70 வருஷமாவே தன்னோட சொல் பேச்சு கேட்காத நாடுகளை குறி வச்சு பொருளாதார தடைங்க போடுறதுல தொடங்கி அந்த நாடுங்க மேல படையெடுக்கக்கூடிய விஷயத்தையும் அமெரிக்கா பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிதாங்க வியட்நாம் போர், அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான், ஈராக் போர்ல தொடங்கி இப்ப 2026ல ஈரான் போரையும் அமெரிக்கா நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஈரான் போரை எடுத்துக்கிட்டா கூட அதுல அமெரிக்க ராணுவத்துக்கு ஏற்பட்ட சிக்கல்ல ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா, மத்த நாடுகளோட படைத்தளங்களை அமெரிக்கா ஃப்ரீ ஹேண்டா யூஸ் பண்றதுல சின்ன சின்ன பிரச்சனைங்க ஏற்பட்டது. அதுலயும் நேட்டோ நாடுகள்ல ஒன்னா இருக்கிற ஸ்பெயின் நாடை எடுத்துக்கிட்டா அமெரிக்காவுக்கு ராணுவ தளங்களை பயன்படுத்துறதுக்கும் ஏர் ஸ்பேஸை பயன்படுத்துறதுக்கும் நாங்க அனுமதிக்க மாட்டோம்னே அந்த நாட்டு அரசாங்கம் சொல்லிட்டாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைங்க இருக்கக்கூடாதுன்னு தான் இப்போ உலகத்துல 800க்கு அதிகமான ராணுவ தளங்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற அமெரிக்க அரசாங்கம் அதோட அளவை 1500 மாத்துறதுக்கு என்ன வழின்னு அதை தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட நிலைமையில ஆசிய கண்டத்தில் அமைஞ்சிருக்கிற இந்தியா சீனான்ற இந்த ரெண்டு நாடுகளையும் ஒரே நேரத்தில் மிரட்டுறதுக்கும் தேவைப்பட்டா எதிர்காலத்துல எதனா போர் ஏற்பட்டுச்சுன்னா இந்த நாடுகளை குறி வச்சு தாக்குதல் நடத்துற விதமா இந்த ரெண்டு நாடுகளை சுத்தி அமைஞ்சிருக்கிற சின்ன நாடுகள்ல படைத்தளங்களை உருவாக்குற வேலையை அமெரிக்கா தீவிரமா பண்ணிட்டு இருக்காங்க. சீனாவை தென்சீன கடல் பகுதியில அடக்கி வைக்கணும்ன்றதுக்காக அங்க தைவான் நிலப்பகுதியை சுத்தி அமெரிக்கா நிறைய ராணுவ தளங்களை கட்டமைச்சு வச்சிருக்காங்க. இருந்தாலுமே சைனாவோட ராக்கெட் போர்சஸையும் அவங்களோட அணு ஆயுத கிடங்குகளையும் துல்லியமா நோட் பண்றதுக்கும் தாக்குதல் நடத்துறதுக்கும் அமெரிக்காவுக்கு இந்தியாவை சுத்தி தான் ராணுவ தளம் தேவைப்படுது. இதோட சேர்த்து இந்தியா பாகிஸ்தானுக்கான ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ல எப்பவும் தன்னோட ஆதிக்கத்தை நிலைநாட்டுறதுக்கும் இந்தியாவை மிரட்டுறதுக்குமே இந்தியாவை சுத்தி இருக்கிற சின்ன நாடுகளை அமெரிக்கா இப்ப டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ராணுவ தளங்களை கட்டமைக்க இந்தியாவோட பார்டர் ஷேர் பண்ணிட்டு இருக்கிற நேபாளம், அதுக்கப்புறம் வங்கதேச நாட்டை தான் அமெரிக்கா குறி வச்சு செயல்பட்டு இருக்காங்க. இதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ரெண்டு நாடுகள்லயும் உள்நாட்டு பிரச்சனை ஏற்பட்டு அந்த நாடுகள்ல ஆட்சி மாற்றமும் நிகழ்ந்திருக்குதுங்க. வங்கதேச நாட்டுல இடைக்கால அரசாங்கமா அமெரிக்கா பொம்மையா வச்சு ஆட்டி வச்சுக்கிட்டு
இருந்த முகமது யூனிஸோட இடைக்கால அரசாங்கம் உள்நாட்டில் ஏற்பட்ட அழுத்தம் காரணமா தேர்தலை சந்திக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுச்சு. கடைசியா ஒரு வழியா நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்பட்டு அங்க இப்ப 20 வருஷத்துக்கு அப்புறம் தாரிக் ரஹ்மானோட ஆட்சின்றது கொண்டு வரப்பட்டிருக்குதுங்க. முகமது யூனிஸ் மாதிரி இந்தியாவோட எந்த விதமான முரண்பாடான விஷயங்களை கையில் எடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிற தாரிக் ரஹ்மான் இந்தியாவோட டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பை அதிகமாக்குறதுக்கான வேலையில் ஈடுபட்டு வராரு. இந்த காரணங்களால வங்கதேச நாடு மேல செலுத்திக்கிட்டு இருந்த தன்னோட கவனத்தை இப்ப அமெரிக்கா நேபாள நாடு மேல திருப்பி இருக்கிறதா தகவல் வந்திருக்குதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், வங்கதேச நாடு மட்டும் மக்கள் புரட்சி சந்திக்கலங்க. இந்தியாவோட பார்டர்ஸ் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிற நேபாள நாடு கடந்த 2025ல மிகப்பெரிய போராட்டத்தை சந்திச்சுது. அதுலயும் சர்மா ஒலி அரசாங்கத்துக்கு எதிராக நடத்தப்பட்ட இந்த மக்கள் போராட்டம்ன்றது எந்த வகையில் அமைஞ்சிருந்ததுன்னா, வங்கதேசத்துல எப்படி மாணவர்கள் போராட்டம் நடந்ததோ அதே பேட்டர்ன்ல தான் இங்க ஜென்சி போராட்டம்ன்ற பேர்ல பெரிய அளவுல போராட்டம்ன்றது வெடிச்சிருந்ததுங்க. நேபாளத்தோட தலைநகரமா இருக்க காட்மாண்டோவை பத்தி எரிஞ்சது மட்டும் இல்லாம அந்த நாட்டோட நாடாளுமன்றமும் சூறையாடப்பட்ட அளவுக்கு மோசமான அளவுல இந்த போராட்டம் அப்ப நிகழ்ந்திருந்தது. இதோட வெளிப்பாடா சர்மா ஒலி அரசாங்கம் கலைக்கப்பட்டு அந்த நாட்டோட ஆட்சி அதிகாரத்தை தற்காலிகமா ராணுவம் வழிநடத்திட்டு வந்தாங்க. ராணுவமே நேரடியா ஆட்சியை வழிநடத்த முடியாதுன்றதுனால இடைக்கால அரசாங்கத்தை செப்டம்பர் 2025ல நேபாள நாட்டில் கொண்டு வந்தாங்க. இடைக்கால அரசாங்கத்தை வழிநடத்த நாட்டோட முதல் பெண் பிரதமரா சுஷிலா கார்கே பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. அடுத்த ஒரு 5 மாசத்துக்கு மேல அந்த நாட்டோட ஆட்சி அதிகாரத்தை வழிநடத்திட்டு வந்த சுஷிலா கார்கே அதுக்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தலையும் நடத்தினாங்க. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மற்ற கட்சிகளோட சேர்த்து நேபாளத்துல ஜென்சி போராட்டத்தை தலைமையேற்று நடத்தின பாலேந்திர ஷாவும் போட்டிட்டாருங்க. அங்க திடீர்னு முளைச்ச அரசியல் கட்சியா தேர்தலுக்கு முன்னாடி ராஷ்டிரிய சாவேந்திரா பார்ட்டின்னு ஒரு கட்சியை தொடங்கின பாலேந்திர ஷா அந்த நாட்டோட நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு மார்ச் மாசம் 2026ல அந்த நாட்டோட அதிபராகவும் பொறுப்புக்கு வந்தாருங்க. முன்னாடி சீனாவோட ஆதரவோட நடந்துட்டு இருந்த சர்மா ஒலியோட அரசாங்கம் தான் மக்களுக்கு எதிராக செயல்படுறாங்க, ஊழல் பண்றாங்கன்னு பல குற்றச்சாட்டுகளை முன் வச்ச பாலேந்திர ஷா இப்ப பொறுப்புக்கு வந்த ஒரே மாசத்துல அவரோட அரசாங்கமும் ஊழல் குற்றச்சாட்டுல சிக்கிருக்குதுங்க. அதுலயும் பாலேந்திர ஷாவோட அரசாங்கத்துல ஹோமினிஸ்டா இருந்த சூடன் குருங் அவர் மேலே குற்றச்சாட்டுகள் ஏற்பட்டதனால தன்னோட பதவியும் ராஜினாமா பண்ணிருக்காரு. இப்படிப்பட்ட நிலைமையில தான் 2025ல அங்க ஜென்சி போராட்டத்தை ஏற்படுத்தி தனக்கு சாதகமான அரசாங்கத்தை கொண்டு வந்த அமெரிக்காவோட CIA இப்ப பாலேந்திர ஷாவோட அரசாங்கத்தில் ஏற்பட்டிருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளை சரி பண்றதுக்கும் அதுக்கப்புறம் நேபாள நாட்டில் எப்படியாவது அமெரிக்காவோட ராணுவ தளத்தை அமைக்கிறதுக்கும் அமெரிக்கா இப்ப அதுக்கான நகர்வுகளை துவங்கி இருக்கிறதா தகவல் வந்திருக்குதுங்க. இதுக்கேற்ற மாதிரி இந்தியாவுக்கான அமெரிக்க தூதரா இருக்க செர்ஜிவ் கோரை நேபாள நாட்டுக்கு அனுப்புறதுக்கு ட்ரம்ப் நிர்வாகம் முடிவு பண்ணிருக்காங்க. நேபாள நாட்டுக்கு நேர்ல போற செர்ஜிவ் கோர் அந்த நாட்டு அரசாங்கத்தோட பேச்சுவார்த்தை நடத்தி அங்க இருக்கிற உள்நாட்டு பிரச்சனையை சரி பண்ணிட்டு கையோட அமெரிக்காவோட மிலிட்டரி பிரசன்ஸ் நேபாளத்துல கொண்டு வரதுக்கான நகரவங்களை அவர் பண்ண இருக்காருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நேபாள நாட்டுல அமெரிக்கா எந்த வகையில கால் பதிக்க பாக்குறாங்கன்னா, நேபாள நாட்டுக்கு இனிஷியல்ல போர் பயிற்சிகளை கொடுக்கறதுல துவங்கி அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜிக் ஒப்பந்தங்களை போட்டு நேபாள படைத்தளங்களை அமெரிக்க ராணுவம் பயன்படுத்துற மாதிரியான நகரவங்களை அமெரிக்கா பண்ண இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம அமெரிக்காவுக்கு உலகம் முழுக்க இருக்கிற மற்ற ராணுவ தளங்களை பின்பற்ற அதே நடைமுறை பிரகாரம் நேபாள நாட்டில் அமெரிக்க படை வீரர்களை சுழற்சி முறையில கொண்டு வரத்துக்கும் அமெரிக்கா திட்டமிட்டு வராங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்படி அமெரிக்க படைகளை எப்படியாவது நேபாள நாட்டில் டிப்ளாய்மெண்ட் பண்ண வைக்கிறது மூலமா அமெரிக்கா 2 விஷயத்தை சாத்தியப்படுத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஃபர்ஸ்ட், இந்தியாவோட பார்டர்ஸ் ஷேர் பண்ணிட்டு இருக்கிற பாகிஸ்தான், வங்கதேசம், நேபாள மாதிரியான நாடுங்க சீனாவோடையும் ராணுவ ரீதியாகவும் வர்த்தக ரீதியாகவும் ரொம்ப நெருக்கமா இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலைமையில அந்த நாடுகளுக்கு USAID தொடங்கி பொருளாதார ரீதியாகவும் அதுக்கப்புறம் ராணுவ ரீதியாகவும் ஹெல்ப் பண்ணி எப்படியாவது அந்த நாட்டில் பர்மனண்டான ராணுவ தளத்தை கட்டமைச்சிட்டா அதுக்கப்புறம் அமெரிக்கா நினைச்ச மாதிரி பல விஷயங்கள் சாத்தியப்படும் அவங்க கணக்கு போடுறாங்க. தென்சீன கடல் பகுதியில் சீனாவை டார்கெட் பண்ணணும்னு அங்க ஜப்பான், தென்கொரியா, இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் மாதிரி அங்க இருக்கிற பல நாடுகள்ல ராணுவ தளங்களை உருவாக்கி வச்சிருக்கிற அமெரிக்கா அதே பேட்டர்ன்ல இப்ப வங்கதேசம், நேபாளம், அதுக்கப்புறம் பாகிஸ்தான்லயும் கால் பதிக்க நினைக்கிறாங்க. கடந்த 2025ல அமெரிக்காவோட அதிபரா ட்ரம்ப் பொறுப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் பல நாடுகளுக்கு USAID நிறுத்தி வச்சிருந்தாரு. ஆனா ஜென்சி போராட்டம் நடந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருந்த நேபாள நாட்டுக்கு $20 மில்லியன் மேல அமெரிக்கா USAID கொடுத்திருந்தாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணி நேபாள நாட்டுல எப்படியாவது கால் பதிக்கணும்னு தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நினைக்கிறாரு. ஆசிய கண்டத்துல சீனா மட்டும் அமெரிக்காவோட டார்கெட் கிடையாதுங்க, இந்தியாவுமே அமெரிக்காவுக்கு ஒரு டார்கெட் தான். அமெரிக்கா சொல்லக்கூடிய விஷயங்களை இந்தியா கேட்கலனாலும் இல்லைன்னா பாகிஸ்தானுக்கு ஃபேவரா செயல்படுறதுக்காக இந்தியாவுக்கு எதிராக மிரட்டல் விடுக்கிறதுக்கு நேபாளம், வங்கதேசம், அதுக்கப்புறம் மியான்மர் நாடுகள்ல அமெரிக்க படைகளை கொண்டு வரது அமெரிக்காவுக்கு உதவுன்னு ட்ரம்ப் நினைக்கிறாருங்க. இதோட சேர்த்து இந்தியா ரஷ்யாவோட லாஜிஸ்டிக் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட்டை போட்டு ரஷ்ய படைகளை இந்தியாவில் கொண்டு வந்து தரையிறக்கிற அந்த நகர்வுக்கு கவுண்டர் கொடுக்குற விதமா இந்தியாவை சுத்தி எப்படியாவது ராணுவ தளத்தை கொண்டு வந்தா அது அமெரிக்காவுக்கு ஃபேவரா இருக்கும்னு ட்ரம்ப் திட்டம் தீட்டுறாருங்க. அமெரிக்கா வல்லரசு
ட்ரம்ப் ஆட்சியில் இருந்தாலும் சரி, இல்லைன்னா வேற அதிபர்கள் அமெரிக்காவை ஆண்டாலுமே அமெரிக்கா எப்பவுமே உலகத்துல மற்ற நாடுகள்ல ராணுவ தளத்தை கொண்டு வரணுன்றதுல தீவிரம் காட்டுறாங்க. அந்த வகையில தான் இப்ப புதுசா 2026 அமெரிக்காவோட கட்டுப்பாட்டின் கீழே வந்திருக்கிற வெனிசுலா நாட்டிலையும் அமெரிக்கா ராணுவ தளத்தை கட்டமைக்க போறதா குளோபல் மீடியாவா இருக்க தி சன் செய்தி வெளியிட்டு இருக்காங்க. இந்தியாவை சுத்தி ராணுவ தளங்களை அமைக்க அமெரிக்கா முயற்சி பண்றத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்க ஜியோ பாலிடிக்ஸ்ல வர ஒவ்வொரு அப்டேட்டுங்களையும் நிறைய ஆர்டிகல்ஸ்ல படிச்சு தகவல் திரட்டி ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணி தான் உங்களுக்கு நாங்க வீடியோஸா கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க பண்ற பெரிய உதவி என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்றது தாங்க. அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க. நாங்க பயனுள்ள சில புத்தகங்களை டேக்டு ப்ராடக்ட்ஸா கொடுத்துருக்கோம், அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. எங்களுக்கு சில நண்பர்கள் யூடியூபோட சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் மூலமா அதுக்கப்புறம் QR கோட் மூலமா உதவி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் உதவ நினைச்சீங்கன்னா இந்த வழிகளை பயன்படுத்தி உங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை எங்களுக்கு பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். உலகத்தை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கிற வல்லரசுகளோட அதிபருங்க போருங்க எல்லாத்தையும் கைவிட்டு மக்களுக்கான அடிப்படை தேவையா இருக்கிற கல்வி, உணவு, மருத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. அடுத்து ஒரு டிஃபென்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் தகவலோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது ஆல் இன் தமிழ்.